அதாவது முகத்தில் காரி துப்பினவனை வந்து புத்தர் மன்னிச்சு விட்டாரு. அதே நேரத்தில் துரோகம் பண்ணவனை நபிகள் நாயகம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி அரவணைச்சிக்கிட்டாரு. கன்னத்தில் அரைஞ்சவனை அவனுக்கு இன்னொரு கன்னத்தை காமிக்கணும், இயேசுநாதர் கன்னத்தை காமிச்சாரு. மெஜாரிட்டி இந்த மூணையும் கும்பிட்றவன் தான் இருக்கான். ஆனால் இந்த மூணையும் கும்பிட்றவன் வெட்டு குத்தில் தான் எதுவுமே நடக்கணும். அதுதான் நாடு பூரா கலவரம் மறந்துட்டு இருக்கு. எதுக்கு இந்த மூணையும் கும்பிடணும்? அந்த 3 பேரும் என்ன சொன்னாங்க? மனித நேயம் என்ன, அகிம்சை என்ன, அன்பால தான் எதுவுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ எல்லாமே அதை கும்பிடுற, ஆனால் அது பிரகாரம் நடந்துக்கிறியான்னு சொன்னால் அது நடக்க மாட்டேங்கிறோம். ஸோ அதனால் திரும்ப 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 டாக்டர் அம்பேத்கர் மாதிரி யாராவது பிறந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து காமராஜர் இருந்தார், அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், அம்பேத்கர் பிறந்தார் சொல்லிக்கிட்டு இருந்தார். எல்லாரும் மனித நேயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது இந்த படமும் மீண்டும் அதை வலியுறுத்தும் நோக்கத்தில் தான் இது பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர் அவர் கொடுங்குள ராஜேந்திரன், அவர் மூலமாக தான் அவர் நம்ம அம்பேத்கர் ஹீரோவை நடிச்சிருக்காரு. அவங்க அப்பாவுக்கு நல்ல பழக்கம், வேறு யாரையும் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எனக்காக நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னாரு. சரி, நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு. இந்த நேரத்தில் அம்பேத்கர் உனக்கு ஒரு சின்ன யோசனை என்னென்ன, நீ பேசும்போது நான் கவனிச்சு என்ன பேசுகிறேன்னு. அவர் உனக்கு பேர் வச்சதுக்கு தகுந்த மாதிரி நீ பேசணும். அது பழகணும், ட்ரெயின் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உனக்கு யாரோட பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீ கரெக்டான காலேஜில் படிச்சிருக்க, நல்லாவும் படிச்சிருக்கிற. ஸோ இது அந்த மேடைங்கும் போது ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன சங்கோஜம் அதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் என் பேர் அம்பேத்கர், தொல் திருமாவளவன் வச்சிருக்காரு. அந்த அம்பேத்கர் அளவுக்கு நம்ம நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே சுதி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முயற்சி பண்ணேன். ஏன்னா ஹீரோ நடிக்கிறவனுக்கு மீதி எல்லாமே இப்போ சிலம்பத்துக்கு பாரு, அவங்க தலைவர் வந்திருக்காரு, உனக்கு இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் வந்திருக்காரு, தூத்துக்குடியிலேருந்து எல்லாமே வந்திருக்காங்க. இதெல்லாமே ஃபைட்டு இதில் டான்ஸ், இதெல்லாம் இந்த பேச்சுங்கிறது நீ ட்ரெயின் ஆகிக்கணும். அதுக்கு நிறைய படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை, அவர் ஸ்பீச்சை கேட்டார், நீ திருமாவளவன் பேசும்போதெல்லாம் கேட்டார். அவர் எத்தனை புஸ்தகங்களை படிக்கிறாரு, என்னென்ன புஸ்தகங்கள் போனோமா, என்னென்ன யார் பேசுனா அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தால் அதே ஒரு ட்ரைனிங் தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.